சீர்காழியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான அரசு கலைத்திருவிழா. பல கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி அசத்திய மாணவ மாணவிகள். சீர்காழி, நவம்பர் 18. சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி சீர்காழி பள்ளி வளாகத்தில் தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் மயிலாடுதுறை வருவாய் மாவட்டத்தில் அமைந்துள்ள மயிலாடுதுறை, செம்பனார் கோயில், குத்தாலம், சீர்காழி, கொள்ளிடம் ஆகிய ஒன்றியங்களில் இருந்து 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு உதவி பெறும் 400 பள்ளிகளை சார்ந்த 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட போட்டிகள் நடைபெற்றன. நாடகம், பரதநாட்டியம், மணல் சிற்பம் செய்தல், பானைகளில் ஓவியம் வரைதல், கிராமிய நடனம் போன்ற பல்வேறு கலைகள் அடங்கிய 84 வகையிலான போட்டிகள் நடத்தப்பட்டது. மாவட்ட அளவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலிடம் பெறக்கூடிய மாணவ மாணவிகள் மாநில போட்டிக்கு தகுதி பெறுவார்கள். இந்த மாவட்ட போட்டிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையின் சார்பில் நடத்தப்பட்டது. அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்ட போட்டிகள் அனைத்தும் மயிலாடுதுறை மாவட்ட உதவி திட்ட அலுவலர் திருஞான சம்பந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை பள்ளி தலைமை ஆசிரியர் அறிவுடை நம்பி வரவேற்றார். தமிழக பள்ளிக்கல்வித்துறையானது கடந்த 3 வருடங்களாக மாணவர்களிடையே உள்ள தனித்திறன்களை வளர்க்கும் பொருட்டு பாடநூல்களை மட்டுமின்றி மற்ற தனி திறமைகளையும் வளர்க்கும் பொருட்டு கலைத்திருவிழா என்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தமிழகம் முழுவதும் நடத்தி வருகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இந்த கலைத்திருவிழா நடைபெறுகிறது. 1ஆம் ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் வகையில் இருந்த அந்த கலைத்திருவிழா நிகழ்ச்சியானது தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் பெரும் முயற்சியின் காரணமாக அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களாக சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளியில் நடந்து வருகிறது. கடந்த சனிக்கிழமை தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி அரசு பள்ளிகள் மட்டும் கலந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 800 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதில் 400 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் மாநில அளவிலான நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர். இன்று அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் இன்று நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி எங்கள் பள்ளியில் நடைபெறுவது ஒரு 125 ஆண்டுகள் கடந்த ஒரு பாரம்பரியமான எங்கள் பள்ளியில் நடைபெறுவது எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்கள் பள்ளி மாணவர்களும் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சில ஆண்டுகளாக கலைத்திருவிழா என்ற தலைப்பில் நம்ம தமிழக அரசு மிக சிறந்த ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு கலைத்திருவிழாவானது 2 தலைப்பாக பிரிக்கப்பட்டு அது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று அரசு பள்ளிக்கும் இன்னொன்று அரசு உதவி பெறும் பள்ளிக்கு என்று 2ஆக பிரித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் இந்த நிகழ்ச்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வானது கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஆகஸ்ட் மாதங்கள் தொடங்கி பள்ளி அளவில் நடைபெற்றது. பள்ளி அளவில் நடைபெற்ற மாணவர்கள், வெற்றி பெற்ற மாணவர்களை அடுத்ததாக ஒன்றிய அளவில் போட்டிகள் நடத்தினோம். ஒன்றிய அளவில் போட்டி நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களை இன்றைய தினம் மாவட்ட அளவில் போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை 16ஆம் தேதி அரசு பள்ளிகளுக்கும் இன்னைக்கு திங்கட்கிழமை இன்றைய தினம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் என்று போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனிக்கிழமை அன்று போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள். மாண்புமிகு மதிப்புக்கு மரியாதைக்குரிய பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்வை சீரும் சிறப்புமாக தொடங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்விற்கு கல்வித்துறை சார்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா சுபாஷினி அவர்கள் வருகிருந்து சிறப்பித்தார்கள். மாவட்ட கல்வி அலுவலர்கள் மற்றும் பிஇஓ வட்டார கல்வி அலுவலர்கள், வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பெருமக்கள், நாகை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர்கள் மற்றும் வட்டார வளமைய மேற்பார்வையாளர்கள், வட்டார வளமைய ஆசிரியர் பெருமக்கள், நம்ம
அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் சார்பாக இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருடைய பெரும் முயற்சியில் இந்த கலை திருவிழானது சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களை தேர்வு செய்வதற்கு அரசு உதவி பெறும் ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடுவராக நியமித்து இந்த போட்டிகளை தேர்வு செய்கிறோம். அதுபோல அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்களை கொண்டு இந்த நிகழ்வை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை வருகை தந்திருக்கிற மாணவர்கள் அனைவர்களுக்கும் சிற்றுண்டி, போக்குவரத்துக்கான பயணப்படி மற்றும் மதிய உணவு அனைத்தையும் சிறப்பாக முறையில் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைத்தையும் இந்த சீர்காழியில் இருக்கின்ற சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் மிகுந்த ஒத்துழைப்போடு எங்களுக்கு அனைத்து உதவிகளையும் மாவட்ட நிர்வாகத்துக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நல்ல நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து உதவிகளையும் ஐயா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாராட்டி சென்றிருக்கிறார்கள். மாவட்ட நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகவும் மகிழ்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து துவக்கி வைத்து மனமகிழ்வோடு சேர்ந்திருக்கிறார்கள். பள்ளி கல்வித்துறை மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பில் இன்றைய தினம் அரசு பள்ளிகள் துவங்கி இன்றைய தினம் அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய கலை விளைவிக்க போட்டியில் நடைபெறுகின்றது. இந்த போட்டியிலே நாட்டுப்புற கலைகளை வெளிக்கொள்கின்ற வகையில நாட்டுப்புற கலைகளும் மற்றும் தனிநபர் திறனை வெளிப்படுத்தக்கூடிய அத்தனை திறன்களுக்கான தனிநபர் போட்டியும் நடத்தப்பட்டு இதில் வெற்றி பெறக்கூடிய மாணவர்கள் மாநில அளவு கலை இலக்கிய போட்டிக்கு செல்ல இருக்கின்றார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து வேண்டும். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த சபாநாயகர் முதல்ல இந்து மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அத்துறை ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களையும் ஒருங்கிணைந்த பள்ளிகளுடைய இயக்கத்தின் சார்பிலே மயிலாடுதுறை மட்டத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்து வருகின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றோம். நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், வட்டார கல்வி அலுவலர்கள், மேற்பார்வையாளர்கள், சாமு இந்து மேல்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர்கள் எஸ் முரளிதரன், என் துளசிரங்கன், டி சீனிவாசன், மேலும் ஆசிரிய பயிற்றுனர்கள், ஏராளமான பெற்றோர்கள், பயிற்சி அளிக்கும் கலைஞர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். போட்டியின் நடுவர்களாக பள்ளியின் கலை ஆசிரியர்கள், பகுதி நேர பயிற்றுனர்கள், கலை வல்லுநர்கள் பணியாற்றினார்கள். நிறைவாக மாவட்ட கலை திருவிழா ஒருங்கிணைப்பாளர் ஷரத் சந்திர யாதவ் நன்றி கூறினார். பள்ளி சாரா செயல்பாடாக இணை செயல்பாடுகளாக 2 ஆண்டுகளாக கலை திருவிழா போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஒரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளும் இந்த ஆண்டு கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரு 15 வகையான போட்டிகள் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதேமாதிரி இந்த மாணவர்களுக்கு 1லிருந்து 12 வரை அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் 2க்குமான போட்டி ஒருங்கே இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது. அதில் ஒரு 5 பிரிவுகளாக இந்த போட்டிகள் நடைபெற்று முடிந்தன. கிட்டத்தட்ட ஒரு 84 போட்டிகள் இந்த கலை திருவிழாவில் பங்கு பெற்று மாணவர்கள் பங்கு பெற்றனர். நம்முடைய மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஆண்டு பள்ளி அளவில் போட்டிகளில் பங்கேற்றனர். அடுத்ததாக குருவல மைய அளவிலும் வட்டாரவள மைய அளவிலும் அடுத்ததாக மாவட்ட அளவிலும் இந்த போட்டிகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற மாணவர்கள் அடுத்ததாக மாநில அளவில் நடைபெறக்கூடிய கலை திருவிழா போட்டியில் பங்கேற்க உள்ளனர். அது கொங்கு மண்டலத்தில் ஒரு 4 மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் நடைபெற இருக்கின்றது. இந்த விழாவினை எங்களுடைய சிறப்பாக ஏற்பாடு செய்து எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் NSS மாணவர்கள் மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோல அடுத்தடுத்த ஆண்டுகளும் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.